கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு அன்பா அந்த 3 பேருக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கிஃப்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? அந்த 3 பேரையும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ, சரியா? அப்படி நீங்கள் அந்த 3 பேரையும் சொல்லலாட்டி நீங்கள் நிக்கி ஒரு டான்ஸ் ஆடணும். நிக்கி யார் தான் கெஸ் பண்ணுங்க. அத்தனை நீங்க சொன்ன அத்தனை பேரையும் சொல்லணும். நீங்க அவ மட்டும்தான் நான் தந்திருப்பா. இன்னும் 2 பேர் இருக்காங்க. சரி, இன்னொரு ஆள். அது பிரிச்சு பாருங்க. ஓகேயா, சந்தோஷமா? இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அதையும் பாக்கணுமா? ஓகே, அதை பாருங்க. யார் தந்தேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க தந்தையில இது போல கிஃப்ட் தந்தையில 2 பேரும் சொல்லிட்டீங்க. இன்னொரு ஆள் இருக்கு. யாருன்னு சொல்லுங்க. இன்னொரே ஒரு ஆள் இருக்குது. சரி, 3 பேரும் ஒழுங்கா சொன்னபடியா நீங்க தப்பிச்சீங்க. ஆனா அப்படி இருந்தாலும் நீங்க மிக்க ஒரு டான்ஸ் ஆடணும். ஓகேயா? ஏதோ மாறுது, போத ஏறுது ஒன்ன பார்க்கையில, ஏதோ ஆகுது எல்லாம் சேருது கொஞ்சம் சிரிக்கையில, என்ன தட்டி போனா கண்ணை தட்டி போனா மிக்கியோட டான்ஸ் ஆடுவாங்க கொஞ்ச நேரம். என்ன தட்டி போனா கண்ணை கட்டி போகும் போதே என்ன கொண்டு போன. இன்னும் ஒரு 2 கிஃப்ட் இருக்கு, அதையும் பாருங்களா. போர் நடத்தி என்னை வென்றாய், கண் பார்க்கும் போதே பார்வையாலே கடத்தி சென்றாய். நான் பெண்ணாக பிறந்ததற்கு அர்த்தம் சொன்னாய், முன்னறியாய். கிஃப்ட் அந்த 3 பேருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தனிமை காண